ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேல் தான், தமிழ் தலைவாஸ் தான், உன்னால் முடியும் தம்பி தான். நிறைய பேர் சொன்னீங்க, அதை சொல்லுங்க சார்னு. எனிவே ஜெயிச்சிட்டோம் 40-27, 13 பாயிண்டில் ஸ்டில் இந்த ரேஸ் பிளே ஆஃப் ரேஸில் இன்னும் இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி குட். தோற்றுருந்தா அவுட் ஆயிருந்திருப்பேன், ஏன்னா பார்த்தா அது பொசிஷனில் தள்ளி விட்டுருந்துருப்பாங்க. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். குஜராத் ஜெயண்ட்டுக்கு எதிராக ஏற்கனவே நம்ம ஒரு 19 பாயிண்டில் ஜெயிச்சோம் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. இது செகண்ட் மேட்ச் 13. பட் அதுக்கு நடுவில் நிறைய அவுட் பர்ஃபார்ம். கடந்த 10 மேட்சில் 2 மேட்ச் தான் தமிழ் தலைவர் ஜெயிச்சாங்க. அந்த கடைசி 5ல் 1 தான் ஜெயிச்சாங்க. மோரல் வாஸ் கம்ப்ளீட்லி டவுன். ஏகப்பட்ட இன்ஜுரி உங்களுக்கு தெரியும். பை ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் திஸ் சீசன்னா இந்த மேட்ச் தான். ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விளையாண்ட இத்தனை மேட்ச்சில் 16 மேட்ச்சில் பெஸ்ட்டு இன்னைக்கு விளையாண்ட மேட்ச் தான். என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ், குட். ஸ்டார்டிங் 7 ரொம்ப நல்லா பண்ணாங்க. முத்து இல்லை, இன்னும் உடம்பு சரியாகலைன்னு நினைக்கிறேன். இனிவே நரேந்திர அன்ஃபிட் தெரியும். சச்சின் மட்டும் சப்ஸ்டியூட்டில் வச்சுருங்க. சச்சின், அபிஷேக், சாயில் குலியா, சந்திரன் ரஞ்சித்லாம் போன மேட்ச்லேயே பார்த்தீங்க, பிடிக்கிற வேண்டிய இடத்துல எட்டி பார்ப்பாங்க. சந்திரன் ரஞ்சித் ஆகட்டும், அபிஷேக் ஆகட்டும், ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் டக்குன்னு பிடிக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு டிசப்பரிங். ஆனால் இன்னைக்கு இப்படி இல்லை. செயின் டேக்கில் ஆகட்டும், எல்லாத்தையும் பிரமாதம் படுத்திட்டாங்க. எடுத்தோன்னே குமான் சிங் தான் வந்தார் ரைடு. ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு போயிட்டார் 1 பாயிண்ட்டு. அப்புறம் மோயின் ஷஃபாகி வந்தார், எம்டி ரைடு. அப்புறம் ஷவுகர் பகாரே, அவர் ஒரு எம்டி ரைடு. அப்புறம் ஷஃபாகி நீரஜ் அவுட் பண்ணார். 2-1 ஆச்சு ஸ்கோரு. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். ஒரு சுச்சுவேஷனில் கூட அவங்க நம்மளை லீட் வரவே இல்லை. கம்ப்ளீட் டாமினேஷன் பை தமிழ் தலைவாஸ் தான். ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்தில் 5-2, 10 நிமிஷத்தில் 7-4, அடுத்த 15 மினிட்ஸில் 14-6, ஆஃப் டயத்தில் 19-8, 9 பாயிண்ட் லீடு. அண்ட் 30ஆவது நிமிஷத்தில் 30-15, 15 பாயிண்ட் லீடு. கடைசியில் முடியும் போது 40-27, 35th மினிட்ல 34-20, 14 பாயிண்ட் லீடு. எப்போதுமே செகண்ட் ஹாஃப் தான் விடுவோம். இந்த வாட்டி நம்ம விடவே இல்லை. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஒரே ஒரு ரைடரோட தான் போனாங்க, சௌரவ் பக்ரேரோட. அண்ட் மோயின் ஷபாகி ஆல்ரவுண்டர், இமான் ஷனி விளையாண்டார் ஆல்ரவுண்டர் ஃபுல் மேட்ச். நீங்கள் நரேந்திரனிலும் முத்து இல்லை, விஷால் சாவல் இல்லை டியூ டு இன்ஜுரி. பட் டிஃபென்ஸ் தான் எடுத்தோடனே குமான் சிங் அவுட் பண்ணதாகட்டும். குமான் சிங்கை 3-4 வாட்டி அவுட் பண்ணிட்டாங்க. அதான் மெயின். எவ்வளோ குமான் சிங்கை வெளில உட்கார வைக்கிறீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நான் ப்ரிவிலியோ சொன்னேன். ஒரே ஒரு பாயிண்ட் தான் குமான் சிங்கால் எடுக்க முடிஞ்சுன்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு. குமான் ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் குமான் சிங் 3 ரைடு எடுத்தார். ஒரே ஒரு பாயிண்ட், 2 வாட்டி அவுட்டு, பெஞ்சில் தூக்கி உட்கார வச்சிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பெஞ்சில் தான் இருந்தார். லாட் ஆஃப் டூ ஆர் டே அவங்களுக்கு மிஸ் பண்ணாங்க. அண்ட் 12வது நிமிஷத்துலேயே 9வது நிமிஷத்துல 3 பேர் தான் இருந்தாங்க குஜராத் ஜெயண்ட்டில் மேட்டில். அப்பயே ஆல் அவுட் பண்ண வேண்டியது. நம்ம எப்போதுமே இங்கே தான் கோட்டை விடுவோம். பட் திரும்பவும் 12வது நிமிஷம் வரைக்கும் அதே 3 பேர் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் 2 ஆல் அவுட் பண்ணி விட்டோம். அதுதான் ரொம்ப முக்கியம், ஆல் அவுட் பண்ணுறது தான். 15th மினிட்ல ஆல் அவுட் பண்ணோம் 14-5. அப்புறம் திருப்பி குஜராத் 22nd மினிட்ல ஆல் அவுட் பண்ணோம் 25-18, 17 பாயிண்ட் டிஃபரன்ஸு. அப்புறம் தமிழ் தலைவர் அவங்க ஒரு வாட்டி ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. அது எப்படின்னா சப்ஸ்டியூட் வந்தார் சச்சின், வந்தோடனே அவுட் ஆகிட்டார், போய் மாட்டிக்கிட்டாரு. என்ன பண்ணுறது, அவர் மட்டும் தான் பாக்கி இருந்தார். உள்ளே வந்தார், அவுட் பண்ணிட்டு அதை ஆல் அவுட்டுன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க நம்ம 31-18 ஆகிட்டோம். தமிழ் தலைவாஸ் ஒரே ஒரு வாட்டி தான் அவுட் ஆனது. ஹிமான்ஷு தான் எடுத்தோடனே போனஸு ப்ளஸ் ஒரு பாயிண்ட் எடுத்து 4-2 ஆக்குனாரு. அப்புறம் பஸ்தாமி ரொம்ப கேட்ச் ரொம்ப அழகாக பிடிச்சார் ராகேஷ். அப்போ 6-3 ஆச்சு. சௌரவ் பக்ரே தான் ரன்னிங் ஹேண்ட் டச் சோம்பீர் அவுட் பண்ணது. எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது இன்னைக்கு. சூப்பர் செயின் அட்டாக் பண்ணும்போது, டேக்கிள் பண்ணும்போது ரவுண்டு கட்டி பிடிச்சாங்க பாருங்கள், சூப்பர். அதுதான் ரொம்ப முக்கியம். ரேதர் எட்டி பார்க்கறது, கிணத்துல எட்டி பார்க்குற மாதிரி இல்லாமல் அப்படியே. ஸ்பெஷலி அஷீஷ் ரொம்ப பிரமாதமாக பண்ணாருங்க. ஐஃபைங்க ஸ்டார்டிங்கில் ஐஃபை எடுத்துட்டாருங்க. டிஃபென்ஸ் 8 டேக்கிள் பாயிண்ட் 18 நிமிஷத்தில். அதனால தான் பெஸ்ட் டிஃபென்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த சீசனில். பட் அந்த இதுக்கு டிசர்விங் தான். அண்ட் ஷஃபாகி தான் ஆல் அவுட் பண்ணி விட்டார். ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் பண்ணது ஷஃபாகி தான், அவங்கள 14-5. 2வது ஆல் அவுட் பண்ணதும் ஷஃபாகி தான். மோயின் ஷஃபாகி தான் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். மோயின் ஷஃபாகி 13 பாயிண்ட், சௌரவ் பக்ரே ஒரு 7 பாயிண்ட். இவங்க 2 பேர் சேர்ந்து 20 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. 50% ஆஃப் த பாயிண்ட். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆஸ் அ டீமாக விளையாண்டாங்க, யுனைடடாக விளையாண்டாங்க. உதயகுமாரும் உட்காந்துருந்தாரு. கோச்சுக்காரன் நிறைய எடுத்தாங்க. என்ன பேசுகிறாங்க ஏதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அண்ட் பிரில்லியன்ட். இப்படி தான் டிஃபென்ஸில் தான் ரொம்ப அழகாக பண்ணாங்க. இன்றைக்கி ரைடு ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னும் சுறுசுறுப்பு சௌரவ் பக்ரே நிறைய ரைடு அவர் தான் எடுத்தார். பட் ரொம்ப பிரமாதம் விளையாண்டாங்க. போனஸ் பாயிண்ட் எடுக்கிறதாகட்டும், சில போனஸ் பாயிண்ட் தான் மிஸ் ஆச்சு. எப்போதுமே நம்ம போனஸே எடுக்க மாட்டோம், அதான் ஒன்று. டிஃபென்ஸில் இன்றைக்கி செயின் டேக்கிள், ரவுண்டு கட்டி பிளேயர்ஸை யுனைட்டடாக எவ்ரி ஒன் ஜம்ப்ஸ். ஒருத்தர் பிடிச்சா டம்மால் எகிரி ஜம்ப் பண்ணி. மற்ற மேட்ச்லாம் அந்த மாதிரி யாரும் ஜம்ப் பண்ணி நான் பார்த்ததில்ல. சோலோ டேக்கிள் ஆகட்டும், டேஷ் ஆகட்டும், அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணாமல் டேஷ் பண்ண வெளில போய் அவங்களுக்கு தள்ளி விட்டது. புஷிங் அண்ட் ஆங்கிள் ஹோல்டு எல்லாமே பிரமாதம் பண்ணாங்க. ஒரு இதில் அஷீஷ் ஷாதுல் மாதிரி முன்னாடி நின்றுக்கிறார். அப்படி அதுக்கப்புறம் மற்ற சூழ்ந்துட்டு அப்படியே கப்புன்னு பிடிச்சிடுறாங்க. எதிர்பார்க்கவே இல்லை குஜராத் ஜெயண்ட் ராம் மெஹர் சிங் எந்த அளவுக்கு இவங்க டிஃபென்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும், ரைடும் பர்ஃபார்ம் பண்ணணும். என்டையர்லி புது டீம் தான் இது. ஏன்னா சப்ஸ்டியூட்டில் வச்சுட்டாங்க உங்களுக்கு. சச்சின் ஆகட்டும், சாயில் குலியா, அபிஷேக், CR66 எல்லாருமே.
அண்ட் மொத்தத்தில் பிரில்லியன்ட் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். இன்னும் ஹோப் இருக்குது, இதே மாதிரி கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 9 பாயிண்ட் லீடு 15th மினிட்லேயே. செகண்ட் ஹாஃப் வரும்போது பக்குறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் 19-8 9 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் இருந்தது. எப்போதுமே செகண்ட் ஹாஃபில் தானே விடுவோம். பட் அந்த ஆல் அவுட் பண்ணி விட்டதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்தது. டோட்டல் ரைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 23, அவங்க 16. நம்ம ஒரு சூப்பர் ரைட், அவங்க ஒரு 0. டேக்கிள் பாயிண்ட் நம்ம 13, அவங்க 7. ஆல் அவுட் நம்ம 2 வாட்டி பண்ணால் நமக்கு 4 பாயிண்ட், அவங்களுக்கு 2 பாயிண்ட். எக்ஸ்ட்ராவில் அவங்களுக்கு 2 பாயிண்ட் கிடச்சிது. இதுதான் மொத்த சினாரியோ. அவங்களுக்கு குமான் சிங் ரைடர் 1 பாயிண்ட்டும், ராகேஷ் 2 பாயிண்ட், நபி பாக்ஷ் அதான் நம்ம பஜல் ஃப்ரெண்டு அவர் 1 பாயிண்ட் தான். ஜீதேந்தர் யாதவ் ஆல்ரவுண்டர் வெரி குட் பிளேயர். ஸ்டார்டிங் 7ல் இவங்களாம் இருப்பாங்க, நான் காத்தில் சொன்னேன், அதே மாதிரி தான் இருந்தாங்க. அவர் 0 பாயிண்ட் எடுக்க உள்ள. நீரஜ்குமார் தான் அவங்களுக்கு கேப்டன், அவரும் எடுக்க உள்ள 1 பாயிண்ட் தான். மோஹித் 0, சோம்பீர் 0. ஆனால் சப்ஸ்டிடியூட்டாக இமான்ஷு சிங் வந்தார் பாருங்க, தமிழ் தலைவாஸ் போனவர், அவர் 11 பாயிண்ட் எடுத்துட்டார் சப்ஸ்டிடியூட்டாக வந்தவர் அவங்களுக்கு. அப்புறம் ரோஹித் ஒரு சப்ஸ்டியூட் வந்தார், 2 பாயிண்ட் எடுத்தார். நம்ம சைடு பார்த்தீங்கன்னா சௌரவ் பகாரே 7 பாயிண்ட், மோயின் ஷபாகி 13, ஹிமான்ஷு அந்த ஆல்ரவுண்டர் ஒரு 7 பாயிண்ட், நிதிஷ்குமார் 1. நடுவில் ஒரு எல்லோ கார்டு வேறு காமிச்சிட்டாங்க. எல்லோ கார்டுன்னு என்ன தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். எல்லோ கார்டு யாருக்காவது கொடுத்தாங்கன்னா 2 நிமிஷம் வெளில போய் உட்காரணும். ஆமாம், நாட் இன் ஆக்ஷன், நீங்கள் விளையாட முடியாது 2 நிமிஷம், அதுதான் அதோட பெனால்ட்டி. 2 நிமிஷம் வெளில அமுச்சு விட்டாங்க அவரை. கேப்டன் வேறு நமக்கு இன்றைக்கி அவர் தான், நீரஜ் குமார், இந்த டிஃபெண்டர். அண்ட் பிகாஸ் வேறு யாரும் இல்லை இல்லையா, நரேந்திர இல்லை, சாயல் குலியெல்லாம் இல்லை. அண்ட் பஸ்தாமி 0, அஷீஷ் தான் பிரில்லியன்ட் 6 பாயிண்ட் டிஃபென்ஸு, ரோனக் 1. அப்புறம் சச்சின் 1 பாயிண்ட் எடுத்துட்டாரு, ஆனால் அவுட் ஆகிட்டார் வேறு. மொத்தத்தில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், வி ஆர் ஸ்டில் இன் ஹண்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பார்த்தீங்களா? அந்த ஆல் அவுட் முக்கியம். அண்ட் மோயின் ஷபாய்க்கு சூப்பர் 10 எடுத்தார், ஸ்டைலாக எடுத்தாருங்க. அந்த 3 பேர் அவுட் பண்ணார், சூப்பர் ரைட் 3 பேர் அவுட் பண்ணப்போ தான் அவர் சூப்பர் 10 எடுத்தது. ஸ்கோர் 34-19 15க்கு போயிடுச்சு, ஒன் சைடடாக போயிடுச்சு. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணாலும் நம்ம தோக்க மாட்டோம் நிலைமைக்கு அதான் காமெண்டேட்டரும் சொல்லிட்டு இருந்தாங்க, இனிமேல் தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுன்னு. இதே பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், தொடரணும், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. எனிதிங் இஸ் பாசிபிள், ஆர்கர் ஜீத் நேவாலே பாஜிக் இருக்காது, நம்ம ஷாருக் கான் சொல்கிற மாதிரி தான். என்னன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்களா என்ன நினச்சிங்க? குமான் சிங்கை வெளில வச்சது தான் ரொம்ப. ஆனால் என்ன சுறுசுறுப்பா மோயின் ஷபாய்க்கு அவுட் போய் நபி பக்ஷ் எல்லாம் அவுட் பண்ணிட்டு வந்தார். இவங்களை 1 விளையாண்டவங்க ஈரானில். எனிவே மொத்தத்தில் வெல் பிளேட். கடகடன்னு அவங்ககிட்ட பேசுகிற ரொம்ப நிறையா இருக்குது. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னாங்க, கோச் கார்னரில் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் 1 by 1 எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா 10 மேட்ச்சில் 2 வின்னு தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன்னா எவ்வளோ மோரல் டவுன் ஆயிருக்கும். ஏகப்பட்ட இன்ஜுரி, ஏகப்பட்ட கிரிட்டிசிசம். இப்படி இருக்கிற நேரத்தில் அண்ட் ஃப்ளைட்டில் போகிறாங்க வராங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் நீங்களே டிசப்பாயிண்ட் வச்சுருங்க, என்ன சார் இது விளையாட மாட்டுறாங்க, எடுத்தோடனே நிறைய பேர் நெகட்டிவாக கிவ் அப். நெவர் கிவ் அப், கடைசி நேரம் வரைக்கும் நெவர் கிவ் அப். அது ஸ்டடீஸ் ஆகட்டும், வேலையாகட்டும், ஆஃபீஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், ஃபைட். உழுவுறது தப்பு இல்லை, உழுந்தையே கிடக்கிறது தான் தப்பு. எந்திரி மேன், உன்னால் முடியும் தம்பி எதுக்கு சொல்கிறாங்க, அதுக்காக தான். இன்றைக்கி கூட நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, சார் அவங்களாம் ஜெயிக்க மாட்டாங்க சார், விட்டுருங்க. தோத்தா என்ன பார்க்க மாட்டிங்களா? 22 மேட்ச் ஜெயிக்க முடியுமா என்ன? தோக்கிறப்ப இருக்கிறவங்க தான் ரியல் ஃபேனு. சக்ஸஸ் வில் ஆல்வேஸ் ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். எப்போது நான் சொல்கிற மாதிரி தான். டிஃபீட் ஒன்லி வில் ஷோ யூ ஹூ ஆர் யுவர் எனிமீஸ்ன்னு, ரைட்? அது ரொம்ப நல்லா ட்ரூ ஃபேன்ஸ் இருந்தீங்க. 99% பேர் சப்போர்ட் தான் பண்ணிங்க தமிழ் தலைவாஸ். போராடி தோக்கட்டும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன் சைடடாக தோக்கக்கூடாது, சில்லி மிஸ்டேக்கில் தோக்கக்கூடாது. இன்றைக்கி அந்த சில்லி மிஸ்டேக் பண்ணவே இல்லை சுத்தமாக. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஆகட்டும், சௌரவ் பக்ரேயோ அந்த ரைடில் சொல்கிறேன், மோயின் ஷபாய்க்கு ரைடில் தான் நம்ம பாயிண்ட் நிறைய போயிடுச்சு இந்த சீசனு ஃபுல்லாகவே. 63 62 என்னமோ தான் நம்ம சச்சின் 2.25 கோடி. அவர் நரேந்தர் இன்ஜுரி வேறு ஆயிடுச்சு நரேந்தருக்கான. சச்சினுக்கான அவ்வளோ இன்ஜுரியில் நிறைய மேட்சஸ் விளையாண்டார், வந்து டேரக்ட் குடுன்னு ஓடி போய் போன எடுக்கிறேன்னு போய் மாட்டி போகிறாங்க. இதுதான் அவருது ஸ்டார்டிங் இடத்துல துப்புன்னு ஓடுறது, அப்படியே பார்க்குறதில்ல உதார விட்டுட்டு அப்படியே யார் எங்கே இருக்காங்கன்னு. இன்றைக்கி பர்த்திக் தயா வேறு விளையாடல, அதுக்கு ஒரு அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் குஜராத் சொல்லலாம். நம்மளுக்கு தான் சாகர் விளையாடல, எவ்வளவோ சொல்லலாம். அவர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் வேறு நினைக்கிறேன். இஸ் அ வெரி குட் பிளேயர். உங்களுக்கு கருத்து எதுவும் அதான் சொல்லுங்கள். அண்ட் எந்த இடத்துல மேட்ச் மாறிச்சு, யார் ரொம்ப நல்லா வேணும்னு சொல்லுங்கள். பரிபாத்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.